மனிதனாக பிறப்பது சாதாரணம், மனிதனாக வாழ்வது மகத்தானது. இன்று அந்த மனிதநேயம் புது வடிவம் எடுக்கும் தருணம். அடுத்து சிறப்புரையாக ஸ்ரீ சக்தி சூழலியர் நர்வம் நிறுவனர், இயற்கை ஆர்வலர், கொடிசியா இயக்குனர் டாக்டர் திரு சாந்தகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறப்புமிக்க இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வந்திருக்கும் ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் என் பசுமையான வணக்கங்கள். மனிதநேய தீபாவளி இந்த தலைமை சூப்பராக இருக்கு. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு 25 வருஷமா தீபாவளி வந்து என் மாமனார் வீட்டில் தான் கொண்டாடிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் ஒரு தலை தீபாவளி கொண்டாடுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. எல்லா தோழியும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இதுக்கு ஏற்பாடு செஞ்ச காகம் அறக்கட்டளைக்கு என்னுடைய முதல் நன்றி. காகம் அறக்கட்டளையோட பேர் எப்படி வச்சேன்னு சொன்னாங்க, அருமையா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பொருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா காகம் டாக்டர் வாழைப்பரமேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி காகம் ஒண்ணுதான் வந்து எல்லாத்துக்கும் உதவக்கூடிய தன்மை கொண்டது. அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு அறக்கட்டளை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குங்க. இதை எவ்வளோ கைதட்டினாலும் இதுக்கு பத்தாது. நீங்கெல்லாம் தாராளமாக கைதட்டலாம். ஒரு சின்ன விஷயம், நான் ஒரு குறிப்போடு சொல்லி நான் விடைபெற்றிருக்கேன். நீங்க கைதட்டுற ஒவ்வொரு தட்டலும் உங்கள் ஆயுசுல வந்து 0.496 வினாடிகள் உங்கள் ஆயுளை உயர்த்தும் சொல்லி ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு. அப்படி எவ்வளவு கைதட்டணும் நீங்க முடியும். இந்த கைதட்டல் எல்லாமே வந்து காகம் அறக்கட்டளைக்கு தான் போக போகுது. நான் சொன்ன 3 பாயிண்ட். முதல்ல வந்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கணும். அப்படின்னா எனக்கு ஆரோக்கியமா வைத்திருக்கணும் என்ன? நல்ல திடமான காய்கறிகள் சாப்பிடுங்க, நல்ல பழ வகைகள் சாப்பிடுங்க, உடலுக்கு ஆரோக்கியமான உணவு வகைகள் சாப்பிடுங்க. இது மட்டும் சாப்பிட்டா போதுமா? பத்தாதுங்க. மனசு தூய்மையா இருக்கணும், உள்ளம் தூய்மையா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு விஷயம், அது மனசு தூய்மையா வச்சுக்கலாம், உள்ளம் தூய்மையா வச்சுக்கலாம். இன்னொன்னு, நம்ம உடம்புக்கு கிருமிகள் அதிகமானாதான் நம்ம உடம்புக்கான உபாதைகள்லாம் வெளிப்படும். உடம்புக்குள்ள கிருமிகள் எப்படி போகுதுன்னா நம்ம வாய் வழியா தான் போகும். இன்னொன்னு பாதத்துல போகும். 2 விஷயம். ஒண்ணு வந்து நீங்க உங்க வாயை சுத்தமா வச்சுக்கணும். இதுல எத்தனை பேர் நைட்டு தூங்கும் போது பல்லு விளக்கிட்டு தூங்குறீங்க? இருக்கீங்க. நீங்க எல்லாருமே இதை செஞ்சு பாருங்க. காலையில் எழுந்திருக்கும் போது நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க நைட்டு சாப்பிட்டு அப்படியே படுக்கிறதுனால சில துகள்கள் உங்க வாய்க்குள்ளேயே தங்கிடும். அதனால அது பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும், உங்க பல்லு சொத்தையாகும், உங்க உடம்புக்குள்ள கிருமிகளா போகும். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. நைட்டு தூங்க போகும்போது லைட்டா ப்ரஷ் பண்ணிட்டு போங்க. உங்க உடம்பு தூய்மையாகும். அதே மாதிரி பாதத்து வழியா பாக்டீரியாஸ் போகுதுன்னு சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் காலணிகள் இல்லாம போகாதீங்க. இது வந்து உடலுக்கு. இன்னொன்று, உடலை ஆரோக்கியமா வைத்திருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே கையில மொபைல் வச்சுட்டு தான் இருக்காங்க. யாருமே புத்தகம் படிக்கிற பழக்கம் எல்லாம் போயிருச்சு. எல்லாத்துக்கையும் மொபைல் வந்துருச்சு. பிறந்த குழந்தைக்கு கூட மொபைல் கொடுத்தாதான் அந்த குழந்தை சாப்பிடுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி நீங்க நம்ம மறந்துட்டோம். இப்ப எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராமம் எனக்கு பூர்வீக கொடுப்படி தாங்க. என்னோட சொந்த ஊர் இஸ்பாலின் தான். நான் இங்கிருந்து கோயம்புத்தூர் போய் செட்டில் ஆயிட்டேன். 50 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் போய். ஆனா இங்க இருக்கிறவங்களோட உடல் உழைப்பு அங்க இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து விவசாய வேலை செய்யறாங்க, உடலுக்கு தேவையான எல்லா பயிற்சி எடுக்கிறாங்க. ஆனா நகர வாழ்க்கை அப்படி இல்லை. வீட்டுக்குள்ள ஏறி சாவியை திருப்புவாங்க, எங்க போய் இறங்கணுமோ அங்க போய் இறங்குவாங்க. அவங்களுக்கு எந்த உடற்பயிற்சியும் கிடையாது. உலக சுகாதார மையம் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கு, ஒரு நாளைக்கு சராசரியா 10,000 ஸ்டெப் நடந்தா தான் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஐயா அவர்களுக்கு நன்றி.